One Health Super Speciality Hospital, GST Road, Vandalore. புதிய கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் எதிரில். தொடர்புக்கு 0944502558. உங்க ஹெல்த்துக்கு One Health இருக்கு. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நான் விஜய் ஜெகா. நம்ம கூட இன்னைக்கு சினிமா ஜேர்னலிஸ்ட் பிஸ்மி சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். இப்போ ரெட்ரோ ரிலீஸ் ஆகி 2வது நாள் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. என்ன மாதிரி சார் வரவேற்பு வந்துட்டு இருக்கு படத்துக்கு? ரெட்ரோ படத்துக்கு பார்த்தீங்கன்னா சூர்யா ரசிகர்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரம் காமன் ஆடியன்ஸ் கிட்ட ஒரு டிவைடிங்கான ஒப்பீனியன் தான் இருக்குது. என்னென்னா இப்போ கங்குவா பார்த்து ஒரு பேரதிர்ச்சியில் இருந்த அந்த காமன் ஆடியன்ஸுக்கு வந்து இந்த படம் அதை விட பெட்டராக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குது. இன்னும் ஒரு சாரர் பார்த்தீங்கன்னா படம் வந்து கொஞ்சம் சுமார் தாங்க, ஓவர் லெங்க்த்தாக இருக்குது, இதை விட ஒரு பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களும் வருது. ஸோ இப்போ காமன் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் 2 வகையான விமர்சனம் இருக்குது. சூர்யா ரசிகர்களுக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. சூர்யா ஸ்க்ரீனில் வந்தாலே இவங்க வந்து விசிலடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இவங்க வந்து வழக்கம் போல் அந்த படத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஓகே சார். வசூல் எவ்வளோ சார் வந்துட்டு இருக்கு இப்போ? எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா வசூல் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா முதல் நாள் ஒரு 11 கோடி ரூபா கலெக்ட் பண்ணதாக சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு வசூல் தான். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ சூர்யாவுக்கு பிறகு சினிமாவுக்கு வந்து சிவகார்த்திகேயன், சிம்பு, தனுஷ் போன்ற நடிகர்களுடைய படங்களின் வசூலை விட ஒரு குறைவாக தான் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, நேற்று படம் ரிலீஸ் ஆன அந்த முதல் காட்சியிலே இந்த படம் குறித்து ஒரு நெகட்டிவான ரிப்போர்ட் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. எப்பயுமே பார்த்தீங்கன்னா படத்துக்கு என்னதான் ஒரு ஹைப் இருந்தாலும் அந்த ஃபஸ்ட்டு ஷோ ரிசல்ட் வர்ற வரைக்கும் தான். அந்த ரிசல்ட் வந்து பாசிட்டிவ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஹைப் அப்படியே சஸ்டெயின் ஆகி இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகும். ஓகே. ஒருவேளை நெகட்டிவான ரிப்போர்ட் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஒரு பலூனில் காற்று போன மாதிரி அப்படி வடிஞ்சிரும். ஸோ இந்த படத்துக்கு நடந்தது 2வது வகையான விஷயம். ஓகே சார். இப்போ தெலுங்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதர் ஸ்டேட்டில் கம்பேர் பண்ணுற அளவுக்கு சூர்யாவுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது சார். ஸோ தெலுங்கு மார்க்கெட்டில் படம் எப்படி சார் போயிட்டுருக்கு? ஆனால் ரொம்ப ஒரு வருத்தமான செய்தி தான். என்னென்னா, ரெட்ரோ படத்தினுடைய ஆந்திரா மற்றும் தெலங்கானா தியேட்டரிக்கல் ரைட்ஸை வாங்கினது யார் அப்படின்னா சித்தாரா என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். அவங்க தான் சூர்யாவுடைய அடுத்த படத்தை தயாரிக்க போகிறாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம ஹீரோவுடைய படம், அதனால் இந்த படத்தை நம்மளே ஆந்திராவில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அடிப்படையில் 10 கோடி ரூபாய்க்கு அந்த படத்தை அவங்க வாங்கி ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போ உள்ள நிலவரப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 கோடி ரூபா ஷேர் வர்றதே கஷ்டம் அப்படிங்கிற அளவுக்கு ஆந்திராவில் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு மோசமான ரிப்போர்ட் தான் கிடச்சிருக்கு. ஓகே. ஸோ அப்போ ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன் தான் கிரியேட் ஆயிருக்கு அங்கேயுமே. ஆமாம், அதுதான் உண்மை. என்ன ஆறுதல் பட்டுக்கலாம் அப்படின்னா, கங்குவா அளவுக்கு இல்லை அப்படிங்கிறது சூர்யாவுக்கும் சூர்யா ரசிகர்களுக்குமான ஒரு ஆறுதல் பரிசா நம்ம எடுத்துக்கலாம். ஓகே சார். அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் சந்தோஷமா இருக்கு. ஆமாம். ஓகே சார். அண்டு ரெட்ரோ வந்து இப்போ அவருடைய பிஸ்னஸில் ஒரு பெரிய வசூல் பண்ணணும்லாம் படத்துக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தாங்க. நான் அல்போன்ஸ் புத்திரனோட ட்ரெய்லர் கட்டாக இருக்கட்டும், கார்த்திக் சூரஜோடைய டைரக்ஷன், இப்படி தான். ஸோ இப்போ படக்குழுவினர்கள்லாம் பாசிட்டிவாக தான் சார் சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி அவங்க சொல்கிறது உண்மையா இல்லை மக்கள் சொல்கிறது உண்மையா? இல்லை, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படிங்கிற மாதிரி படம் எடுத்த அவர்களுக்கு வந்து அந்த படம் வந்து ஒரு சிறந்த படைப்பாக தான் தெரியும். அதை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. நாம் ஒரு படம் எடுத்தாலும் அந்த படத்தை நம்ம இப்படி தான் தலையில் வச்சு கொண்டாடிக்கிட்டு இருப்போம். என்ன காரணம், நம்ம எடுத்த படம், அதில் இருக்கிற குறைகள்லாம் நமக்கு பெருசாக தெரியாது. இப்போ நம்ம மகன் செய்கிற தவறு எப்படி ஒரு தந்தைக்கு நோட்டீஸ்க்கு வராதோ அந்த மாதிரி நம் படத்தில் இருக்கிற தவறுகள் நமக்கு பெருசாக தெரியாது. அதே நேரம் எப்பயுமே பார்த்திங்கன்னா இந்த மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு மாதிரி ஒரு படத்தினுடைய தீர்ப்பை எழுதுவது பொதுமக்கள் தான். நீங்கள் ரிலீஸுக்கு முன்ன வரைக்கும் நீங்கள் என்ன வேணாலும் படத்தை பற்றி சொல்லலாம். நாங்கள் அப்படி பண்ணியிருக்கோம், இப்படி பண்ணியிருக்கோம், அவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், அவர் அப்படி நடிச்சிருக்கார், இவர் அப்படி நடிச்சிருக்கார், இந்த படம் 1000 கோடி வசூல் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன வேணாலும் பில்டப் பண்ணலாம். அதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. ஏன்னா ஒரு படத்தை எடுப்பதை விட அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போகிறது தான் பெரிய விஷயம். அதற்காக பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் மிகைப்படுத்தப்பட்ட தகவல்களையும் பொய்களையும் அள்ளி விடுவாங்க. அதை வந்து நம்ம அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது சரியாக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு படம் ரிலீஸ் ஆகி மக்கள் வந்து அந்த படம் குறித்து ஒரு தீர்ப்பை எழுதிய பிறகு நீங்கள் அப்படியே நம்பிக்கிட்டு இருக்கிறதும் அதையே திருப்பி திருப்பி சொல்கிறதும் பார்த்தீங்கன்னா அது ஒரு சரியான விஷயமா இருக்காது. எப்போ மக்களுடைய ரிசல்ட் வந்துருச்சோ அப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரியலைஸ் பண்ணுறது தான் ஒரு நல்ல படைப்பாளனுக்கு அழகு. ஒருவேளை இப்போ நம்ம எடுத்த படத்தை வந்து மக்கள் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் உடனே என்ன பண்ணலாம், அப்படி காலரை தூக்கி விட ஆரம்பிச்சிடலாம். பாரு, நான் ஒரு சூப்பர் படத்தை எடுத்துட்டேன், மக்கள்லாம் கொண்டாடுறாங்க பாருங்க அப்படின்ட்டு நீங்கள் ஒரு பெருமிதப்பட்டுக்கலாம். அதே மாதிரி அந்த படம் குறித்து மக்கள் வந்து ஒரு நெகட்டிவான தீர்ப்பை எழுதிட்டாங்க அப்படின்னா, ஐயோ நம்ம இவ்வளவு நம்பணுமே,
இந்த படத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறதா நினச்சோமே, அது ஏன் மக்கள்கிட்ட எடுபடலை, அப்போ எங்கே தப்பு நடந்தது, தவறு நம்ம மேலேயா அல்லது வேறு சில காரணிகள் இதுக்கு காரணமா அப்படின்ட்டு நீங்கள் அதை ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அதுதானே ஒரு சரியான விஷயமா இருக்க முடியும். பட் இவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னா, இப்போ படம் வந்து நேற்று ரிலீஸ் ஆச்சு, அது வந்து May 1 உங்களுக்கு வந்து விடுமுறை நாள். அதுக்கப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 நாளைக்கு ஒரு கூட்டம் இருக்கும். அப்புறம் சனி ஞாயிறுட்டு அந்த இதெல்லாம் வச்சு ஆஹா படம் வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு இவங்க நினச்சிருக்கலாம். பட் திங்கக்கிழமைக்கு மேலே இந்த படம் என்னவாகும் அப்படிங்கிறது தான் முக்கிய கேள்வி. ஓகே சார், இப்போ ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் சார் போவாங்க. அப்படி இருக்கிறப்ப ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்ட இந்த படம் ரீச் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வி. அதுதான் முக்கியமான கேள்வி. என்னென்னா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கான படமா ரெட்ரோ அப்படின்னா நிச்சயமாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். என்ன காரணம், அந்த படத்துக்குள்ளார அந்த சூர்யா கேரக்டருக்கும் பூஜா ஹெக்டேக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மென்மையான ஒரு காதல், ஒரு எமோஷனல் ஏரியா அப்படி ட்ராவல் பண்ணாலும் அதை வந்து அமுக்கி தள்ளிட்டு அந்த வன்முறைகள் தானே மேலோங்கி இருக்கு. ஏன்னா அது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு எந்த அளவுக்கு ஓப்பானதாக இருக்குங்கிறது தெரியல. எல்லாத்துக்கும் மேலே இந்த வாரம் வேற படமே இல்லை, ரெட்ரோ மட்டும்தான் வந்திருக்கு அப்படின்னா வேறு வழி இல்லாமல் ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த படத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இந்த படத்துடைய வணிக வெற்றிக்கு ஒரு பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணும். ஆனால் அதே நாளில் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் வந்திருக்கு. அந்த படம் முழுக்க முழுக்க ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான ஒரு ஃபீல் குட் சினிமா. அந்த டைட்டில்லையே ஃபேமிலின்னு இருக்குது. அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பியாக மாறி மக்களை வந்து தியேட்டருக்கு கொண்டு வந்துடும். அப்போ இந்த வாரம் நம்ம குடும்பத்தோட ஒரு படத்தை வந்து தியேட்டரில் போய் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுடைய முதல் சாய்ஸாக வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி அமைஞ்சிருச்சு. ஸோ அது வந்து ரெட்ரோவுக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவை கொடுத்துருச்சு. இந்த படத்தோடைய கதையை பொறுத்தளவுக்கு ரெட்ரோவில் வந்து லவ் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் லவ்வையும் தாண்டி XX படத்தில் ஜிகர்தண்டா XX என்ன பண்ணாங்களோ, அதாவது கஷ்டப்படுற மக்களை வந்து ஹீரோ மீட் எடுத்துகிட்டு வருவார். இந்த ஒடுக்கப்பட்ட மக்களோ இந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரியை இப்போ இதுக்கப்புறம் எல்லா படத்துலையும் வந்து ஃபாலோ பண்ணுறாரோ அப்படின்னு ஒரு விஷயம். இல்லை, அதை கார்த்திக் சுப்பராஜ் கிட்ட நான் பார்க்குற விஷயம் என்னென்னா, இப்போ அவருடைய படங்கள் எல்லாமே இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு தொடர்ந்து ஒரு ஒற்றுமை இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதேமாதிரி மேக்கிங் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பீரியட் இவர் மெயின்டைன் பண்ணுவார். அது 60கள் 70கள் 90கள் அப்படின்ட்டு. அதாவது வந்து கதைக்கு தேவையா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதே நேரம் நீங்கள் ஒரு பீரியடில் படம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு டோனை கொடுக்கும். எல்லாத்துக்கும் மேலே ஒரு டைரக்டராக வந்து அது அவருக்கு வந்து ஒரு பெரிய சவாலாகவும் இருக்கும். ஏன்னா ஒரு கடந்த காலத்தை நீங்கள் ரீக்ரியேட் பண்ணுறது இருக்குல்ல, அது உண்மையிலேயே ஒரு பெரிய டாஸ்க்கு. அதில் ஜெயிக்கும் போது அதில் கிடைக்கிற ஆனந்தமும் பெருமிதமும் அலாதியானது. ஸோ இதையெல்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்காகவே என்னவோ இவர் தொடர்ந்து அந்த பீரியடையுமே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கார். இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணமாக நான் நினைக்கிறது என்னென்னா, இவர் பார்த்த வெளிநாட்டு படங்களுடைய பாதிப்பு, தாக்கம், இன்ஸ்பிரேஷனில் தான் இதை பண்ணுறார் அப்படின்னு நினைக்கிறேன். அதே நேரம் சினிமா வந்து இன்றைக்கி ரொம்ப மாறிடுச்சு, ஆடியன்ஸுடைய ரசனையும் மாறிடுச்சு. இதை வந்து கார்த்திக் சுப்பராஜ் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். கடைசியாக ஒரே விஷயம் சார், ரெட்ரோ பற்றி. இந்த படம் பட டீமுக்கும் சரி மக்களுக்கும் ஃபேன்ஸுக்கும் கஷ்டமா இல்லை சந்தோஷமா சார்? இல்லை, படத்தை எடுத்தவர்களுக்கு அது சந்தோஷம்தான், அதில் மாற்றம் இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னால் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இதை ஒரு 50 கோடி ஃபஸ்ட் காப்பியில் வந்து கார்த்திக் சுப்பராஜ் பண்ணி கொடுத்துருக்காரு. நிச்சயமாக நீங்கள் பார்க்கும்போது அவ்வளோ ரூபா பட்ஜெட் இருக்காது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மானிட்டரியாக அவருக்கு வந்து ஒரு பெரிய லாபம் கிடைத்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நிச்சயமாக அவருக்கு சந்தோஷம்தான். அதுக்கப்புறம் அந்த படத்தில் வேலை பார்த்தவர்களுக்கு கிட்டத்தட்ட இந்த படம் பார்த்திங்கன்னா எப்படி ஒரு 70-75 நாள் ஷூட்டிங் நடந்திருப்பாங்க. அதன் மூலமாக ஒரு வருமானம் கிடைச்சிருக்கும். அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு இது பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அந்த படத்தில் பணிபுரிந்தவர்களுக்கு இது சந்தோஷம்தான். ஆனால் படம் என்பது அது மட்டுமே கிடையாது. நாம் யாருக்காக எடுக்கிறோமோ அவங்கள சந்தோஷப்படுத்தணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேருக்கு நம்ம ஒரு விருந்து வைக்கிறதுக்காக சமையல் பண்ணுறோம். அந்த சமையல் கலைஞர்கள்லாம் அப்படி பார்த்து பார்த்து சமைக்கிறாங்க. ஆனால் அதை சாப்பிட்ட மக்கள் வந்து சாப்பாடு சூப்பராக இருக்குன்னு சொல்லணும். அதுதான் அந்த சமையல் கலைஞர்களுக்கு வந்து ஒரு உண்மையான மகிழ்ச்சியை கொடுக்கணும். நம்ம வந்து இந்த நெருப்பில் வெந்து இதை சமைச்சோம், ஆனால் அந்த மக்கள் வந்து அதை பாராட்டுறாங்க, அந்த கஷ்டமே தெரியல அப்படின்னு ஒருத்தன் எப்போ மகிழ்ச்சி அடைகிறானோ அதுதானே ஒரு உண்மையான வெற்றியாக இருக்க முடியும். அந்த மாதிரி இந்த படமும் கூட இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம எடுத்தோம், ஆனால் அதை ஆடியன்ஸ் வந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க, நம்ம பட்ட கஷ்டமெல்லாம் மறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லும்போது தான் அது சந்தோஷமாக இருக்கும். பட் அதை வந்து ஆஃப்டர் ரிலீஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கலன்னு நினைக்கிறேன். டெக்னிக்கலாக ஒரு விஷயம் சார் இந்த படத்தில் கடைசியாக என்னென்னா, அந்த ஒரு சிங்கிள் ஷாட்டு. ஸோ ஒரு டேரக்டராக வந்து அவருடைய இந்த சிங்கிள் ஷாட் வந்து படம் ஓடிடிக்கு வந்ததுக்கப்புறமாவும் சரி, இல்லை ஆல்ரெடி தேட்டர் எல்லாருமே நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த சிங்கிள் ஷாட்டை பற்றி பெருசாக பேசுவாங்களோ அப்படின்ட்டு அவர் கேள்வியும். அது உண்மைதான். பட் அதை வந்து பெரிய அளவில் இவங்க மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கலைன்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு நான் படம் பார்க்கும்போதே
அந்த சாங் ஓடிக்கிட்டே இருக்குது. ரொம்ப நேரம் கழித்து தான் நான் அதை நோட்டீஸ் பண்ணேன். முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த கனிமா சாங்கு, சந்தோஷ் நாராயண் உள்ள வந்து அலப்பறை பண்ணுறது, அந்த சாங்குள்ளேயே நடக்கிற வந்து சில விஷயங்கள், இதுக்குள்ளார நம்ம கவனம் போயிடுச்சு. இது வந்து சிங்கிள் ஷாட்டில் எடுத்ததுங்கிறதே மைண்டில் பதியவே இல்லை. கொஞ்சம் நேரம் கழித்து தான் நான் அதை நோட்டீஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அப்போ நம்ம சினிமா துறையோட தொடர்புடைய ஒரு ஊடகத்தில் இருக்கிற நமக்கே வந்து இந்த மாதிரியான ஒரு கவனச்சிதறல் ஏற்படும் போது ஆடியன்ஸுக்கு வந்து இது எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகும். அப்போ இவங்க குறைந்தபட்சமாக என்ன பண்ணியிருக்கலாம் எனக்கு தோணுச்சு அப்படின்னா, அந்த பாடல் தொடங்கும் போதே இது வந்து ஒரே ஷாட்டில் எடுக்கப்பட்டதுங்கிறத ஒரு சின்னதாக ஒரு சப்டைட்டில் மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க அப்படின்னா மொத்த பேருமே அதை வந்து ஒரு பெரிய அளவில் வியந்து பார்த்துருப்பாங்க, அதை வந்து ஒரு கொண்டாடி இருப்பாங்க. அந்த வியப்பே படத்தில் இருக்கிற மற்ற குறைகளை எல்லாம் மறக்க வச்சு, புரியுதா இல்லையா, இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கும். அதை வந்து இவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு படத்துக்கான ப்ரொமோஷனாக இவங்க உட்காந்து சேனல்களில் பேசுகிறாங்க, யூடியூப்பில் உட்காந்து பேசுகிறாங்க. ஆனால் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த வெகு மக்களில் பெரும்பான்மை சதவீதம் பார்த்தீங்கன்னா இது எதையுமே பார்க்காத கூட்டம் தான். அவங்களுக்கு யூடியூப்பை பார்க்கவும் நேரம் இல்லை, சேனல்களை பார்க்கவும் நேரம் இல்லை, பத்திரிகை பார்க்கவும் நேரம் இல்லை. அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்களுக்கு டைம் கிடைக்கும் போது இந்த படத்துக்கு வருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த ப்ரொமோஷனில் சொன்ன இந்த விஷயம் பலருக்கும் போய் சேர்ந்தே இருக்காது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பழைய சம்பவங்கள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ சில நடிகர்கள் படங்களில் வந்து சொந்த குரலில் பாடியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் பாட்டில் கேட்கும்போது சட்டுன்னு உங்களுக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பாடலை பாடுபவர் உதாரணத்துக்கு விஜயினுடைய ஆரம்ப கால படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த பாடலை பாடு உங்கள் விஜய் அப்படின்னு போடுவார். அப்போ நீங்கள் நார்மலாக பாடலை கேட்குறத விட்டுட்டு இதை விஜய் பாடியிருக்காருக்கும் போது இன்னும் அப்படி காதை இது பண்ணி அந்த சாங்கை கேட்பாங்க. அட நான் சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு தோணும். அந்த மாதிரி ஒன்று இதில் பண்ணியிருந்தாங்கன்னா இது வந்து ஒரு பெரிய அளவில் கொண்டாடப்பட்டிருக்கும். பட் சேம் டைம் அது நோட்டீஸ் ஆச்சோ இல்லையோ, அந்த சிங்கிள் ஷாட்டில் வந்து ஒரு முழு பாடலை எடுத்தது, அந்த பாடலையே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படி மாடிக்கு போனோன்னா அவங்க அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒரு பெரிய வாக்குவாதம் நடக்கும். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைகலப்பு நடக்கும், இதெல்லாம் நடக்கும். மறுபடி கீழே வந்து சாங்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டைனிங் ஹாலில் போய் ஒரு ஃபைட்டு அப்படின்னு உண்மையிலேயே அது வந்து ஒரு பிரமாதமான முயற்சி. இதுக்கு வந்து எவ்வளவு நாள் இவங்க வந்து ரிஹர்சல் பார்த்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. பட் என்ன கேட்டால் இது போன்ற விஷயங்கள்லாம் இந்த படத்தில் இருக்குது அப்படிங்கிறத இவங்க இன்னும் பெரிய அளவில் மக்கள்கிட்ட கொண்டு போயிருந்துருக்கணும். அதை வந்து அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த படத்தில் இன்னொரு ஹீரோ சந்தோஷ் நாராயணன் அப்படின்னு தான் சொன்னோம். ஆமாம், ஏன்னா சீன் பை சீனு பிஜிஎம்மாக இருக்கட்டும், அது எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க தேட்டரில், அதை பார்க்க முடிஞ்சுது. ஸோ அவருக்கு இப்போ சூர்யா சாருக்கு இந்த படம் எப்படி அமைஞ்சிருக்கோ, இப்போ சந்தோஷ் நாராயணனுக்கு இந்த படம் என்ன மாதிரி சார் அமைஞ்சிருக்கு? இல்லை, சந்தோஷ் நாராயணனுக்கு வந்து இது பெரிய மைலேஜை கொடுத்துருக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கனிமா பாடலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த சிறைச்சாலையில் ஒரு பாடல் இருக்கும், அதையெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பிரமாதமாக பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட பாடல்களை பொறுத்த வரைக்கும் சந்தோஷ் நாராயணன் தன்னுடைய கடமையை சரியாக பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதே நேரம் பின்னணி இசையில் சில இடங்களில் பிரமாதமாக பண்ணியிருந்தாலும் பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த இறைச்சல்ங்கிறது கொஞ்சம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது. என்ன அது அந்த உண்மையை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சார் நீங்களே சொல்லியிருந்தீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ரெட்ரோவுக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு பாதிப்பாகவே இருக்கும் அப்படின்னு. அதாவது இந்த படம் இப்போ நேற்று போய் இப்போ நானுமே தேட்டரில் பார்த்தேன் சார். சீன் பை சீன் எல்லாருமே கிளாஸ் பண்ணுறாங்க, விசில் அடிக்கிறாங்க. ஒரு 24 வயசு பையன் தான் ஒரு டேரக்டரு, ஸோ அபிஷன் ஜீவித் அப்படின்னாரு. ஸோ இந்த படம் சார், அதாவது இப்போ நம்ம மக்கள் எல்லாருமே ஒரு நல்ல வழிக்கு மாறிட்டாங்களோ, அதாவது சின்ன பட்ஜெட்டாக இருந்தாலும் அதை பாராட்டுறாங்க அப்படின்னு இந்த விஷயத்தை எப்படி பாருங்க? மக்கள் எப்பயுமே ஒரு நல்ல இடத்துல தான் இருக்காங்க, நல்ல வழியில தான் போயிட்டுருக்காங்க. இந்த தமிழ் சினிமாக்காரர்கள் தான் அவர்களை தவறான திசையை நோக்கி வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதை உண்மையில் நம்ம சொல்லித்தான் ஆகணும். அதே நேரம் நீங்கள் நல்ல படங்களை கொடுத்தால் மக்கள் வந்து என்றைக்குமே வந்து அதை வரவேற்க தயாராக தான் இருக்காங்க. நீங்கள் நல்ல படத்துங்களை மக்கள் நிராகரித்ததாக நீங்கள் சொல்லவே முடியாது. நீங்கள் தமிழ் சினிமாவுடைய வரலாறை புரட்டி பார்த்தீங்கன்னா சரித்திரம் படைத்த பல படங்களை அந்த சரித்திரம் படைக்கும் படங்களாக மாற்றியது மக்கள் தான். அந்த படங்கள் எல்லாமே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படங்களாக இருக்கும். நீங்கள் எப்படி பாருங்கள், ஒரு சேதுவாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், காதல் கோட்டையாக இருக்கட்டும், அழகியாக இருக்கட்டும், என்ன அது மாதிரி வழக்கு எண்ணாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய படங்களை மக்கள் வந்து ஒரு பெரிய வெற்றி அடைய வச்சுருக்காங்க. அது எல்லாமே தரமான படங்களாக இருக்கும். சில நேரங்களில் வேணால் அந்த படங்களுடைய வெற்றி வந்து மிஸ் ஆகிருக்கும். கடைசி அயோத்தின்னு ஒரு படம், ஏன்னா அந்த படம் ரிலீஸுக்கு முதல் நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த படம் இப்படி ஒரு படம் வர்றதே யாருக்கும் தெரியாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சது, மக்கள் அப்படியே கொண்டாடினாங்க. அது கடைசியாக குட் நைட், என்ன லவ்வர்ஸ், இந்த மாதிரி நிறைய படங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த வரிசையில் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துக்கும் வந்து ஒரு மக்கள் பெரிய வரவேற்பு கொடுத்துருக்காங்க. என்ன பெரிய ஆச்சரியம் அப்படின்னா, இந்த படம்
பல ஊர்களில் வந்து அந்த சிங்கிள் ஸ்க்ரீன்னு சொல்லப்படுகிற தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதிக கெப்பாசிட்டி உள்ள தியேட்டர்ல எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ தேவி தியேட்டரில் அந்த படத்தை போட்டிருக்காங்க. தாம்பரமில் வித்யான 770 கெப்பாசிட்டி, ஆனால் படம் ஹவுஸ்ஃபுல். நீங்கள் ஒரு பெரிய ஹீரோடைய படத்தையே இவ்வளவு பெரிய தியேட்டரில் போடுறதுக்கு யோசிப்பாங்க. என்னன்னா நம்ம பாட்டுக்கு இவ்வளோ பெரிய தியேட்டரில் போடுறோமே, ஒரு 200 ஆடியன்ஸ் 300 ஆடியன்ஸ் வந்தாங்க அப்படின்னா பாக்கியெல்லாம் காலியாக கிடக்குமேனு எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். ஆனால் இந்த படம் வேறு வழி இல்லாமல் அந்த தியேட்டரில் ரிலீஸ் பண்ணி அந்த தியேட்டர்களும் ஃபுல்லானதா தகவல்கள் வருது. எப்பயுமே நல்ல படத்தை மக்கள் என்றைக்கும் கைவிட மாட்டாங்கங்கிறதுக்கு இந்த படம் ஒரு பெரிய உதாரணம். இங்கே மட்டும் இல்லை, உலகம் முழுக்கவே டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்ஸு. நேற்று கூட துபாயிலிருந்து என்னுடைய நண்பர் ஃபோன் பண்ணார். அங்கே பார்த்தீங்கன்னா ரெட்ரோவை பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு கூட்டம் இருந்ததோ அதை விட அதிக கூட்டம் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு இருந்ததா சொன்னாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக தான் இருக்குது. ஓகே சார், இது நீங்கள் சொல்லும்போது கேட்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். ஏன்னா இப்போது இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ரொடக்ஷன் கம்பெனியை பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி குட் நைட் படம், லவ்வர் படம், ஸோ அந்த வரிசையில் அதாவது சின்ன பட்ஜெட் உள்ள படங்களை மட்டுமே செலக்ட் பண்ணி நல்ல கதையாக இருக்கிறத ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இப்படி பண்ணுறது ஒரு ஹெல்த்தியான சினிமாவாக இருக்குது சார். இதை பற்றி சொல்லுங்கள். நிச்சயமா எனக்கு வந்து இந்த கம்பெனி அந்த $1 மில்லியன் ஸ்டூடியோ அதான் அந்த கம்பெனியுடைய பேருன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் இன்னொரு நிறுவனமும் சேர்ந்து தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. நான் இவங்களை ஆரம்பத்துலேருந்தே நோட்டீஸ் பண்ணும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த சூப்பர் குட் ஃபிலிம்ஸுடைய ஆரம்ப காலம் இப்படி தான். அவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படமே பண்ணுவாங்க, சின்ன படமாக இருக்கும் ஆனால் தரமான படமாக இருக்கும், கமர்ஷியலாக ஒரு பெரிய வெற்றி அடையும். புது வசந்தத்தில் ஆரம்பித்து சௌத்ரி தயாரித்த ஒவ்வொரு படம் பார்த்தீங்கன்னா அருமையான படமாக இருக்கும். கிட்டத்தட்ட எனக்கு ஆர்பி சௌத்ரியுடைய 2.0 மாதிரி இந்த $1 மில்லியன் ஸ்டூடியோ நிறுவனம் எனக்கு தெரியுது. நீங்கள் சொன்ன மாதிரி குட் நைட் படமாக இருக்கட்டும், லவ்வராக இருக்கட்டும், இப்போ இந்த படமாக இருக்கட்டும், இதற்கு பிறகு அவங்ககிட்ட ஒரு 2-3 லைன் அப் இருக்குது. ஒன்ஸ் மோர்னு ஒரு படம் பண்ணுறாங்க, ஒய்ஃப்னு ஒரு படம் பண்ணுறாங்க. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய எல்லா படங்களுடைய தலைப்புமே ஆங்கிலத்தில் இருக்கும். அது வந்து நமக்கு ஒரு பெரிய நெருடலாக இருந்தாலும், ஏன்னா ஒரு தமிழ் படத்துக்கு தமிழில் தான் தலைப்பு இருக்கணுங்கிறது நம்மளுடைய தனிப்பட்ட கொள்கை விருப்பம். ஸோ அதுக்கு மாறாக இவர்கள் ஆங்கிலத்தில் தலைப்பு வைத்தாலும், ஆனால் என்னென்னா அந்த தலைப்பு வந்து அந்த கதைக்கு வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்கும். உதாரணத்துக்கு இந்த குட் நைட் அப்படிங்கிற அந்த படத்தினுடைய கதைக்கு அந்த குட் நைட் என்பதை தாண்டி வேறு எந்த தலைப்புமே வந்து உங்களுக்கு பொருத்தமாக இருக்காது. இப்போ நம்ம இல்லை நீங்கள் தமிழில் தான் வச்சாகணும்னு கொரட்டைன்னு பேர் வச்சுருந்தோம்னா அது ஒரு பெருசாக ஒட்டாது, புரியுதாலே? ஸோ அந்த மாதிரி தலைப்பு வந்து நமக்கு தனிப்பட்ட முறையில் நிரடலாக இருந்தாலும் அந்த கதைக்கு வந்து பொருத்தமாக இருக்குது. அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு தரமான படத்தை தான் எடுக்கணும். அவங்க நினச்சா அடுத்து வந்து தனுஷ், சிம்பு, சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதினு போயிருக்கலாம். ஆனால் அவங்க பார்த்த வரைக்கும் நம்ம கதைக்கு யார் ஹீரோவோ அவங்கள வச்சு படம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த பாலிசியோடு அவங்க வந்து படம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது உண்மையிலேயே ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஓகே சார், அண்ட் சசிகுமார் அவரை பற்றி பேசியிருந்தோம். ஸோ இந்த படமாக இருக்கட்டும், அயோத்தி படமாக இருக்கட்டும், இன் ரீசெண்ட் டேஸில் நல்ல கதைகளை சூஸ் பண்ணி நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவரோட அந்த கதை சூஸிங் பற்றி. இல்லை, சசி வந்து அடிப்படையில் வந்து ஒரு இயக்குனர், எல்லாத்துக்கு மேலே பாலா, அமீர் போன்ற இயக்குநர்களிடம் உதவியாளராக இருந்தவர். அதனால் நிச்சயமாக சசிக்கு வந்து ஒரு ஸ்டோரி நாலேஜ் கம்பேரிட்டிவாக மற்ற ஹீரோக்களை விட அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதை கடந்த காலங்களில் அவர் நிரூபிச்சிருக்காரு. அவர் எடுத்த முதல் படம் சுப்பிரமணியபுரமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவர் நடித்த நாடோடிகள் படமாக இருக்கட்டும், இன்னும் நிறைய படங்களை நம்ம அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இடையில என்னென்னா சசிக்கு வந்து ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது. ஏன்னா ஒரு பட தயாரிப்புக்காக அவர் வாங்கின கடன், அந்த வட்டியெல்லாம் குட்டி போட்டு ஒரு பெரிய தொகையாக அவரை பயமுறுத்தினப்போ அந்த கடனை அடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து அவர் தள்ளப்பட்டார். அப்போ அந்த கடனை எப்படி அடைக்க முடியும் அப்படின்னா படங்களில் நடித்து தான். அப்படி நீங்கள் படங்களில் நடித்து கடனை அடைக்கணுங்கும் போது நீங்கள் என்ன கதை, யார் டைரக்டரு, இந்த கதை நமக்கு செட் ஆகுமானலாம் பார்க்க முடியாது. நமக்கு தேவை பணம், அந்த பணம் கிடைச்சா தான் கடனை அடைக்க முடியும். ஸோ இந்த எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா சில படங்கள்லாம் நடித்தார். அந்த படம் பெருசாக ஓடலை. அது அநேகமாக அது சசிக்கும் கூட தெரிஞ்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து அந்த கடன் பிரச்சனைகள்லாம் தீர்ந்த பிறகு இப்போ கொஞ்சம் நிதானமாக இப்போ நமக்கான படத்தை நம்ம விருப்பப்படி நல்ல ஸ்டோரி வேல்யூ உள்ள படங்களில் பண்ணணும் அப்படின்ட்டு இப்போ படங்கள் பண்ணிகிட்ருக்காரு. அப்படி பண்ண படம் தான் அயோத்தி. இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக வந்து இப்போ இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படம் பண்ணியிருக்காரு. இதில் நான் பார்த்தது என்ன அப்படின்னா, எந்த ஹீரோவாக இருக்கட்டும் கதை கேட்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கதை எப்படி இருக்குது, இதில் நம்ம கதாபாத்திரம் எப்படி இருக்குது, இது மக்களுக்கு பிடிக்குமா, இது ஓடுமா, இது பாராட்டை பெறுமா அப்படின்னு அந்த ஆஸ்பெக்டில் கேட்கவே மாட்டாங்க. நமக்கு இந்த படம் என்ன மைலேஜை கொடுக்கும், ஏன்னா நம்மளுடைய இமேஜுக்கு இது செட் ஆகுமா, இமேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இவங்க ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க. ஆனால் இந்த கதையை செலக்ட் பண்ண சசி வந்து அப்படி பார்த்துருந்தா அந்த படத்தில் நடிச்சிருக்கவே மாட்டார். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ அவருக்கு வந்து ஒரு 15 வயசில் ஒரு பையன்
ஏன்னா அப்படிங்கிறதெல்லாம் எந்த ஹீரோவுமே ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் ஏஜ் பர்சனாக இவர் இருப்பார். ஆனால் என்னன்னா இந்த கதைக்கு இந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் வந்து அந்த கதையை அவர் ஒத்துக்கிட்டதுக்கு தான் இன்னைக்கு மக்கள் மிகப்பெரிய வெற்றியை வந்து அவருக்கு பரிசாக கொடுத்துருக்காங்க. ஓகே சார். அந்த இவரை பற்றி பேசும்போது ஹீரோயின் பற்றியும் சொல்லி ஆகணும். சிம்ரன் மேம் ரீசெண்டாக ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் கூட இப்படிலாம் ஒரு ஹீரோயின் சொன்னாங்க அப்படின்னு. ஆனால் இந்த கதைக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்தாங்க. சினிமானா இப்போ ஹீரோயின்னா ஒரு சில பேர் வந்து இறங்கி வந்து ஒரு சில ரோல்லாம் பண்ண மாட்டாங்க சார். ஒரு முன்னணி நடிகையாக இருந்து இப்படி ஒரு விஷயம் பண்ணுறது பார்க்குறவங்களுக்கும் ஒரு பெரிய ஆச்சரியமாகவும் ஒரு சந்தோஷமாகவும் இருக்குது. ஸோ இந்த விஷயம் பற்றி நிச்சயமா இந்த படத்தில் சிம்ரன் இருப்பது வந்து ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸு தான். ஏன்னா இப்போ யாரோ ஒரு முகம் தெரியாத ஒரு நடிகை அந்த கதாபாத்திரத்தில் இருந்தால் அது வந்து பெருசாக மக்களுக்கு ஈர்க்காது. அப்போ ஏற்கனவே பிரபலமான ஒரு நடிகை நடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இப்போ ஆடியன்ஸுக்கும் வந்து அது வந்து ஒரு ரிலீஃபாக இருக்கும். தனிப்பட்ட முறையில் கேட்டிங்க அப்படின்னா அந்த சிம்ரன் கேரக்டருக்கு படத்தில் ஒரு பெரிய வேலை இல்லைனாலும் அதில் சிம்ரன் நடித்ததால் அந்த கேரக்டருக்கு அவங்க நியாயம் பண்ண மாதிரி நடிச்சிருக்காங்க. இன்னொன்று அதில் சிம்ரனே நடித்ததால் சில நகாசு வேலைகளையும் அதில் பண்ண முடிஞ்சது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த யோகி பாபு ஒரு காட்சியில் என்ன சிம்ரன் அப்படிம்பாரு. என்ன அப்போ அது என்ன சிம்ரன் இதெல்லாம் அப்படின்னு. அப்போ இது சிம்ரனாக இருப்பதால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. இது வேற ஒரு ஆளாக இருந்து என்ன சிம்ரன் இதெல்லாம் அப்படின்னா யாருமே சிரிச்சிருக்க மாட்டாங்க. என்னைய லூசு மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு மக்கள் கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் எல்லாமே சேர்ந்து அந்த குடியிருப்பு வாசிகள் எல்லாமே ஒரு விழா வைப்பாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆள் தோட்ட பூபதி சாங்கை போட்டு சிம்ரன் ஆட விடுவாங்க. அவங்களுடைய சிக்னேச்சர் ஸ்டெப்பை வந்து அங்கே போடுவாங்க. இது சிம்ரனாக இருந்த தொட்டு அந்த இது கரெக்டாக வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. வேற ஒரு நடிகையாக இருந்தால் அந்த காட்சி எடுபட்டுருக்காது. ஸோ இந்த மாதிரி சில நன்மைகள் சிம்ரன் நடித்ததால் இருந்தது. எல்லாத்துக்கும் மேலே சிம்ரனும் கூட இப்போ நம்ம வந்து ஏற்கனவே ஒரு ஹீரோயினாக நடித்தோம், ஒரு கனவு கன்னியாக சில வருடங்கள் இருந்தோம். நம்ம வந்து இந்த மாதிரி அம்மாவாக நடிக்கிறதா, அதுவும் ஒரு 15 வயசு பையனுக்கு அம்மாவாக நடிக்கிறதா அப்படின்லாம் அவங்க யோசிக்கலை. ஒரு கதாபாத்திரமாக அதை நினச்சிக்கிட்டு அவங்க பண்ணது வந்து உண்மையிலேயே ஒரு பாசிட்டிவான விஷயம். இந்த புரிதலும் பக்குவமும் மற்ற நடிகைகளுக்கு வரணும். இப்போ நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் சொல்கிறாங்க, ஒரு நடிகைக்கு நான் வந்து அவங்கள பாராட்டி மெசேஜ் போட்டதுக்கு அவங்க வந்து இந்த மாதிரி அண்ணி இந்த கேரக்டர்லாம் நடிக்கிறத விட நான் இந்த மாதிரி நடிக்கிறது பெட்டர்னு மூஞ்சில் அடித்த மாதிரி ஒரு மெசேஜ் போட்டாங்கங்கிற மாதிரி சொன்னாங்க. அது யார் அப்படிங்கிற கேள்வி பலருக்கும் இருந்தாலும் அந்த சிம்ரனுடைய பேச்சிலேயே அதுக்கான க்ளூ கொடுத்துருந்தாங்க. ஒரு டப்பா கேரக்டரில் நடிக்கிறதுக்கு இந்த மாதிரி நடிக்கிறது வந்து எனக்கு மகிழ்ச்சி தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை வச்சு அது சூர்யா தான், சூர்யாவுடைய மனைவி ஜோதிகா தான் அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. என்ன காரணம் அப்படின்னா ஜோதிகா ஒரு வெப் சீரிஸ் நடிச்சிருந்தாங்க, டப்பா காத்தல் மாதிரி ஏதோ ஒரு டைட்டில். அதில் வந்து அவங்க ஃபுல்லாக ஆபாசமாகவே பேசியிருப்பாங்க, ஆபாசமாகவே வசனங்கள் தொடர்ந்து பேசியிருப்பாங்க. அப்போ சிம்ரனுடைய பதிலே புரிஞ்சுக்கலாம் இப்படி ரியாக்ட் பண்ணது ஜோதிகா தான் அப்படின்ட்டு. ஸோ அவங்க அப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணாலும் இப்போ நான் வந்து ஒரு சரியான கேரக்டரில் தான் நடிச்சிருக்கேன் அப்படின்னு வந்து சிம்ரன் முடிவு பண்ணது ஒரு நல்ல விஷயம்தான். கண்டிப்பாக சார். அண்டு இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா என்னுடைய கோ ஆக்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இப்போது டப்பா ரோல்னு வந்து ஜோதிகாவே அவங்களே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ அவங்களே நிறைய இன்டர்வியூஸில் எடுத்து ஒரு சில பேர் ஜோதிகாவோடைய ஃபேன்ஸ் கூட போட்டிருந்தாங்க, என்னுடைய ஃபேவரட் ஆக்டர் வந்து சிம்ரன் தான், ஆல் டைம் ஃபேவரட் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க ஏன் சொல்லணும்? அண்ட் ரீசெண்டாக கோ ஆக்டர் வந்து சத்தம் அப்படின்ற படத்தில் இன்னொரு ஹீரோயின் நடிச்சிருந்தாங்க. ஸோ ஒருவேளை அவங்களாம் இருக்குமோ, அந்த கோ ஆக்டராக இருக்குமோன்னு சொல்லிட்டு இப்படியே ஒரு சில கேள்வியெல்லாம் போயிட்டுருக்கு சார். ஸோ இல்லை அது யூகம் தானே. இப்போ நம்ம என்னன்னா இவங்க சொன்ன அந்த டப்பாங்கிற வார்த்தையை வைத்து அது ஜோதிகாவாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்கிறது இப்போ நம்மளுடைய யூகம் தான் அது. ஏன்னா டப்பா கார்ட்டல்னு ஒரு சில வெப்சீரிஸில் நடித்தாங்க, அதை வந்து மீன் பண்ணுற மாதிரி தான் டப்பாங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இன்னொன்று நீங்கள் கவனிச்சிங்கன்னா டப்பாங்கிற வார்த்தை வந்து ரொம்ப ஒரு பெக்கூலியரான வார்த்தை. இப்போ நீங்கள் வந்து ஒரு மொக்க படத்தில் நடிக்கிறீங்க, ஒரு குப்பை படத்தில் நடிக்கிறீங்க, ஏன்னா அல்லது வந்து ஒரு சரி மோசமான படத்தில் நடிக்கிறீங்கிற வார்த்தையை தான் பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க. ஆனால் நீங்கள் டப்பாங்கிற வார்த்தையை வந்து யாரும் பயன்படுத்த மாட்டாங்க. அப்போ சிம்ரன் வந்து அந்த வார்த்தையை ரொம்ப டெலிபரேட்டாக பயன்படுத்தியிருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அதே நேரம் ஜோதிகாவுடைய ரசிகர்கள் இப்படி சொல்கிறத வந்து விரும்ப மாட்டாங்க. ஜோதிகா உண்மையில் சொல்லியிருந்தாலுமே அதை இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க அவர்களுடைய ரசிகர்கள்ல. அதனால அதை வேற யாருக்காவது மடை மாற்றுவதற்கு அவங்க அவர்களுடைய யூகத்தை சொல்கிறாங்க. அது தப்பு கிடையாது. இன்னொன்று யார் சொன்னாங்கிறது அந்த நடிகைக்கும் சிம்ரனுக்கு மட்டுமே தெரியும். ஆமாம். ஓகே சார். அண்டு ஜனநாயகன் சார் படம் எப்படி போயிட்டுருக்கு? ஷூட்டிங்லாம் இப்போ அங்கங்கே அவர் பிரச்சாரத்துக்கு போகிறாரா இல்லை படம் ஷூட்டிங்க்கு போகிறாரானே தெரில. ஏன்னா அந்தளவுக்கு ஃபேன்ஸ்லாம் வந்து சூழ்ந்துக்கிறாங்க அவரை. ஸோ ஜனநாயகன் ஷூட்டிங் வந்து எப்படி சார் போயிட்டு? ஜனநாயகன் படப்பிடிப்புக்கு வந்து விஜயினுடைய கால் ஷீட் வந்து மே மாதத்தோட முடியுது.
ஓகே. மேல தான் ஒரு 15 டேஸ் அவர் கொடுத்துருக்காரு. இப்போ அந்த ஷெட்யூல் தான் இப்போ கொடைக்கானலில் ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா படத்தின் கதைப்படி ஃப்ளாஷ்பேக் காட்சிகள் இருக்குது. அதில் விஜய்க்கு உதவி பண்ணுகிற சிலருடைய போர்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதை தான் இன்றைக்கி கொடைக்கானலில் போய் எடுக்கிறாங்க. இந்த ஷெட்யூல் முடிஞ்ச பிறகு விஜய் வந்து இதுலேருந்து நகர்ந்துடுறாரு. அதுக்கப்புறம் முழுக்க அவர் அரசியல் பயணம் தான். அதே நேரம் ஜூன் மாதம் வரைக்கும் மற்ற ஆர்டிஸ்டுகளுக்குமான படப்பிடிப்புங்கிறது இருக்குது. பேட்ச் ஒர்க்கெல்லாம் எடுக்கிற மாதிரி இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு படப்பிடிப்புக்கு தான் போகிறாரான்னு சந்தேகம் வர்ற அளவுக்கு இப்படி நடப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி அரசியல் கட்சியின் தலைவராயாச்சு, வெளியில் மக்களை சந்திக்கும் போது தனக்கு எப்படி ஒரு எழுச்சியான வரவேற்பு இருக்குது அப்படின்னு மக்களுக்கும் ஊடகங்களுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் காட்ட வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது, ஒரு தேவை இருக்குது. ஸோ அதுக்காகத்தான் நான் மதுரைக்கு வர்றேன், இந்த ஃப்ளைட்டில் வர்றேன், இத்தனை மணிக்கு வர்றேங்கிற தகவல்களை முன்னாலேயே கசியை விட்டுட்டு, அதுக்கப்புறம் நீங்கள்லாம் ஹெல்மெட் போட்டுட்டு வாங்க, பாதுகாப்பாக இருங்க, எங்கள் வண்டியில் ஏறாதீங்கன்னு ஒரு அறிவிப்பையும் கொடுத்துட்டு இவர் அங்கே படப்பிடிப்புக்கு போயிட்டுருக்காரு. என்னென்னா இது வரைக்கும் எத்தனையோ படங்கள்லாம் நடிச்சிருக்காரு, எத்தனையோ இடங்களில் படப்பிடிப்புக்கு போயிருக்காரு. எங்கேயாவது இந்த மாதிரி கூட்டங்கள்லாம் வந்தது உண்டா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவருக்கு மதுரையில் இறங்கி நேராக கொடைக்கானலுக்கு ஒரு காரில் கிளம்பி போயிருக்கலாம், நள்ளிரவு போய் இறங்கிக்கிட்ட கிளம்பி போயிருக்கலாம். ஆனால் அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சார வேனை ரெடி பண்ணி வைக்கிறார் அப்படின்னா இந்த ரோட் ஷோ என்பது அது திட்டமிட்ட ஒன்று தானே. அப்போ மக்கள் இப்படியெல்லாம் வரணும்னு இவங்க விஜயெல்லாம் எதிர்பார்த்து தானே அந்த ஏற்பாட்டையே பண்ணுறாங்க. அதனால் விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு 2-in-1 பயணமாக அதை பயன்படுத்திக்கிட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார். அண்ட் ஃபைனலாக ஒரு 2 ஆக்டர் பற்றி மட்டும் சார். ஒன்று ஆக்டர் சூரி, மாமன் படத்தில் இப்போ நடிச்சிட்ருக்காங்க. அண்டு சந்தானம் சார். சூரி வந்து இப்போ ஹீரோவாகவே கண்டினியூ பண்ணிகிட்ருக்காரு. சந்தானம் சார் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இப்போ மறுபடியும் எல்லாருமே ரசிகர்களுக்கு ஏற்ற மாதிரி சிம்பு சொன்னார் அப்படிங்கிறதுனால STR 49 படத்தில் மறுபடியும் காமெடி என்னன்னா ஒரு ரோல் பண்ணுறதா சொல்கிறாங்க சார். இவங்க 2 பேரோட இந்த சினிமா ட்ராவல் பற்றி. பட் இதில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே காமெடியன்களுக்கு ஒரு கட்டத்தில் வந்து கதாநாயகன் ஆசை வர்றதுங்கிறது இயல்பு தான். கடந்த காலங்களில் பல காமெடி நடிகர்களுக்கு வந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்போ ஒரு படப்பிடிப்பு தளமாக இருக்கட்டும், மற்ற இடங்களாக இருக்கட்டும், காமெடியனை விட கதாநாயகனுக்கு தான் மவுசு, கதாநாயகனுக்கு தான் அதிக சம்பளம்ங்கிறது ரொம்ப பக்கத்தில் இருந்தே பார்ப்பாங்க. படப்பிடிப்பு தளத்தில் கிடைக்கிற மரியாதையும் கூட கதாநாயகனுக்கு தான் முதல் மரியாதை, முதல் பரிவட்டம் அவங்களுக்கு தான். அதுக்கப்புறமா தான் மற்றவர்களுக்குங்கிறதெல்லாம் பார்க்கும்போது அடடா நாமும் இவங்க மாதிரி கதாநாயகனாகணும்னு ஒரு பக்கம் முடிவு பண்ணி தான் அந்த இடத்த நோக்கி நகர்றாங்க. இதில் சூரி தேர்ந்தெடுத்த பாதை வேற மாதிரி, சந்தானம் தேர்ந்தெடுத்த பாதைங்கிறது வேற மாதிரி. சூரியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம கதாநாயகனாக போகிறோம், ஆனால் ஒரு காமெடி கதாநாயகனாக போயிடக்கூடாது, கதையோடு ஒட்டி போகணும்னு தான் விடுதலை படத்தில் நடித்தார். அதுக்கப்புறம் கொட்டுக்காளி பண்ணார். இப்போ மாமன் படம், அடுத்து பண்ணுற படங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அது ஒரு கதை சார்ந்த விஷயமா இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சூரி வந்து அந்த கதாபாத்திரமாக அப்படி பொருந்தி போயிருப்பார். ஸோ இதுதான் நமக்கு பாதுகாப்புன்ட்டு அவர் அந்த ரூட்டில் போயிட்டுருக்காரு. அதுக்கு வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ். இப்போ மாமன் படம்லாம் ஒரு பெரிய விலைக்கு விற்கப்பட்டிருக்கு. ஒரு மற்ற ஹீரோக்களுடைய படங்களை விட இந்த படம் ஒரு பெரிய விலைக்கு விற்றுருக்காங்க. சந்தானத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, சந்தான ஹீரோவானது என்னன்னா, ஒரு காமெடியனாக இருந்த ஹீரோவாகும் போது ஒரு காமெடி ஹீரோவாக இருக்கணும்னு மட்டும் அவருக்கு ஞாபகத்தில் இல்லை. நம்மளும் ஒரு விஜய் மாதிரி அஜித் மாதிரி ஆக்ஷனும் பண்ணணும், என்ன அந்த இடத்துல பெல்ட்டி அடித்து சண்டை போடணுங்கிற மாதிரி ஆசையோடு அவர் ஹீரோவானார். சில படங்களில் அது ஒர்க் அவுட் ஆச்சு, பல படங்களில் அது ஒர்க் அவுட் ஆகலை. நீங்கள் சந்தானம் பல படங்களில் ஹீரோவாக நடித்திருந்தாலும் வணிக ரீதியாக வெற்றி பெற்ற படங்கள்லாம் ரொம்ப குறைவு. இந்த தில்லுக்கு துட்டு மாதிரி சில படங்கள் தான். மற்றபடி பல படங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளாப்பு. ஒவ்வொரு பட ரிலீஸுக்குமே இவர் வந்து கடன் வாங்கி கையெழுத்து போட்டு படத்தை ரிலீஸ் பண்ணுற நிலைமைக்கு தான் தள்ளப்பட்டாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் தான் இந்த சிம்பு நடிக்கிற ஒரு படத்தில் இவரை காமெடியனாக நடிக்கிறதுக்கு ஒரு ஆஃபர் வந்தது. அப்போ இவர் ஒரு பெரிய ஃபேன்சியான ஒரு அமௌண்ட்டில் சம்பளம் கேட்டு அதில் உடன்பாடு ஏற்பட்டு இப்போ அந்த படத்தில் இவர் நடிக்கிறாரு. இவர் சிம்பு படத்தை பொறுத்த வரைக்கும் இவர் காமெடியன். ஆனால் ஆர்யா கூட ஒரு படம் பண்ணுறாரு. அந்த படம் பார்த்தீங்கன்னா இவர் டபுள் ஹீரோங்கிற பேரில் அவர் கூடவும் இவர் காமெடியனாக நடிக்கிறாரு. ஸோ இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் ஹீரோவாக நடித்து கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் காமெடியனாகவும் நடிக்கிற முடிவை வந்து சந்தானம் எடுத்துட்டாரு. சூப்பர் சார். ஏன்னா இது ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பை கண்டிப்பாக. ஏன்னா சந்தானத்தை வந்து காமெடியனாக வந்து எல்லாருமே ரசிக்கிறாங்க, அதில் மாற்றமே இல்லை. சந்தானத்தோட காமெடி நல்லா இல்லை, மொக்கையாக இருக்குன்னு சொல்கிற ஆள் வந்து ரொம்ப அபூர்வம். ஆனால் சந்தானம் ஹீரோவாக நடிக்கிற படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறவங்க ரொம்ப அபூர்வம். அது பெரும்பாலானவங்களுக்கு அவருடைய ஹீரோயிஸை வந்து ஒரு பெருசாக பிடிக்கலை. ஸோ அந்த யதார்த்தத்தை அவர் புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே சார். ஸோ இன்னைக்கு நிறைய விஷயங்கள் சினிமா அப்டேட்ஸ்லாம் வந்து ரொம்ப இன்ஃபர்மேஷனாக வந்து சொல்லிட்டு இருந்தீங்க, இன்ட்ரெஸ்டிங்காகும். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி.